சங்கராபுரி திரிபுர அம்மன் சன்னதியில என்ன நடக்குது? உற்சவ ஏற்பாடுதான். ஸ்ரீசக்கரம் வெளியில வரப்போதுல அதை தரிசனம் பண்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த ஊரோட விஷயம். நம்ம வீட்டு விஷயத்த சொல்லு. பாட்டி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சரியா புரியல. நீ பாரு, அந்த பங்காரி பூனை. நீங்க 2 பேரும் வேணும்னாலும் கண்ணு மூடிட்டு விளையாடலாம். ஆனா ஜனங்க கண்ணுல விளக்கண்ணைய ஊத்தி பாத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா? அப்படின்னாவா? எதையுமே தெரியாத மாதிரி நடிக்காத. லலிதா போய் அந்த பங்காரு வீட்டு வாசல் முன்னால அவனோட அம்மாவை எச்சரிக்கை பண்ணிட்டு வந்திருக்கா. அவனோட அம்மா இங்க வந்து நடு வீட்டுல நின்னுகிட்டு நமக்கே சகசரநாமம் பண்ணிட்டு போறான். அப்ப என்ன ஒப்பந்தம் நடந்தது தெரியுமா? ஓம் முகத்தை அவன் பார்க்க கூடாது, அவன் முகத்தையும் நீ பார்க்க கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடாங்கிறது தானே ஒப்பந்தம். அவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நீ அவனும் சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா? எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு? ஐயோ பாட்டி, நான் அவங்கிட்ட பேசவே இல்ல. பொய் சொல்லாத, நானே பார்த்தேன். நீங்க 2 பேரும் அப்படியே கொஞ்சம் கொலாவிட்டு இருந்தீங்கல்ல. ஐயோ பாட்டி, என்ன நடந்துச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். நீ எதுவும் பேச வேண்டாம், என்கிட்ட கதை கட்டாத. எனக்கு எல்லாமே தெரியும். நானே கோவிலுக்கு போற வழியில என் 2 கண்ணால பார்த்தேன். நீங்க பார்த்தது உண்மை. ஆனா அவன்கிட்ட நான் போய் பேசல. அவன் தான் என்கிட்ட பேசினா, நான் கேட்டேன், அவ்வளவுதான். உங்க மேல சத்தியமா. அதுக்கப்புறமா நீ பேசுறத அவன் கேட்டுட்டு இருந்தால, அப்போ அவ உன்கிட்ட பேசல இல்ல? இல்ல ஆமா பாட்டி, அப்படி பார்த்தா நாங்க 2 பேரும் பேசவே இல்லையே. ஆஹா, நீ பயங்கரமான கேடி. அவன் கில்லாடிக்கு கில்லாடி. நீ சொல்றத அவன் கேட்டாலும் அவன் சொல்றதை நீ கேட்டாலும் 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்கன்னு தான் ஜனங்க சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்கன்னு தான் அர்த்தம். புரியுதா? நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டா அப்படியே வச்சுக்கோங்க. அப்படின்னா நீ தப்பு பண்ணது உண்மைதான்னு ஒத்துக்க. மௌனமா இருக்கேன்னா தப்ப ஒத்துக்கிட்டேன்னு தானே அர்த்தம். வாடி என் கூட. லலிதா, ஏன் லலிதா? இப்ப எதுக்கு அவ கைய புடிச்சிட்டு இப்படி இழுத்துட்டு வரீங்க? என்னாச்சு? மறுபடியும் ஏட குடமா ஏதாவது பண்ணிட்டாளா? இந்த வீட்டுல எவ்வளவு கலாட்டா நடந்துச்சு. கோவில்ல புனிதத்தன்மை கெட்டு போச்சு, ஸ்ரீ சக்கரத்துக்கு திருட்டு கண்ட இருக்குன்னு ஊர் உலகமெல்லாம் பயந்து போய் கலவரத்துல இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த மல்லியும் பங்காரியும் தானு ஊரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த பங்காரி சகவாசம் வேணான்னு இவகிட்ட எத்தனை தடவை நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா திரும்ப திரும்ப அதே தான் இவ செய்யறான். இன்னைக்கு நானே என் கண்ணால பார்த்தேன். பாட்டி சொல்றது உண்மைதானா? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத
நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.